Hi friends, வணக்கம் and welcome to my channel Friends of Programming. Today நம்ம பார்க்க போற topic how to start MS Word 2007. So in previous tutorial நம்ம Microsoft Office 2007 எப்படி install பண்ணணும் அப்படிங்கிற procedure டீடைல்டா பார்த்தோம். So after installation எப்படி நம்ம Microsoft Word 2007 start பண்றது அப்படிங்கறத இந்த tutorialல டீடைல்டா பார்க்க போறோம். The first time you launch MS Word after installation, you have three popular ways. So installation முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம first time the Microsoft Word 2007 application open பண்ணும்போது three different waysல open பண்ணிக்கலாம். First one பாத்தீங்கன்னா start menu. So start menu வழியா நம்ம open பண்ணிக்கலாம். Then quick launch toolbar, then opening a Word document. So three different waysல நம்ம Microsoft Word 2007 application start பண்ணலாம். So first வந்து start menu வழியா எப்படி open பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So open Microsoft Word from the desktop or from your start menu. So desktopல shortcut create பண்ணி வச்சிருக்கோம்னா அது வழியா open பண்ணிக்கலாம். or நம்மளோட start menuல இருந்தும் open பண்ணிக்கலாம். So start menu அப்படின்னா என்னன்னா start button in the lower left corner of your screen gives you access to all programs on your PC including Microsoft Word. So the start button வந்து நம்மளோட விண்டோ ஸ்கிரீன்ல லோயர்ல லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். அந்த ஸ்டார்ட் மெனு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டார்ட் மெனு யூஸ் பண்ணிக்கலாம். To start MS Word through start menu, choose start, அதுல போயிட்டு all programs, then அதுல Microsoft Office, then அதுல Microsoft Office Word 2007. So இந்த ஆர்டர்ல நம்ம ஒன் பை ஒன் ஓபன் பண்ணோம் அப்படின்னா Microsoft Word 2007 அப்ளிகேஷனை ஸ்டார்ட் மெனு வழியா ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இது இப்போ ஒரு விண்டோவோட ஸ்கிரீன். இந்த விண்டோ ஸ்கிரீன்ல லெஃப்ட்ல லோயர் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அதுல சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் ஸ்டார்ட் பட்டன். ஸோ இந்த ஸ்டார்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இன்ஸ்டால்ட் ஆயிருக்கோ அதோட லிஸ்ட் வந்து அதுல காமிக்கும். ஸோ அதுல நம்ம சூஸ் பண்ண வேண்டியது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், தென் அதுல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே இதுல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இந்த ஸ்டார்ட் மெனுல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள அதோட டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நம்ம பார்க்க போறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். தென் செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா குயிக் லான்ச் டூல்பார். ஸோ குயிக் லான்ச் டூல்பார்ங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட விண்டோ ஸ்கிரீன்ல பாட்டம்ல இப்பதான் லோயர் லெஃப்ட் கார்னர்ல ஸ்டார்ட் மெனு பார்த்தோம். அந்த ஸ்டார்ட் மெனுவுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா குயிக் லான்ச் டூல்பார் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த குயிக் லான்ச் டூல்பார்ல நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை அதுல ஷார்ட்கட் மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். So Microsoft assumes that you will be using Microsoft Word a lot. So it usually installs the Word icon in the quick launch toolbar. Microsoft Word application நம்ம frequent யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த Microsoft Word ஐகானை குயிக் லான்ச் டூல்பார்ல ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணிரும். ஸோ நம்ம வேர்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த குயிக் லான்ச் டூல்பார்ல இருக்கிற அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் ஐகானை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்கிரீன்ல சர்க்கிள் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்ளிகேஷனோட ஷார்ட்கட். அதுல வரிசையா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃப்ரீக்வெண்டா நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இதுல நான் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். வரிசையா அதுல லிஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ் இருக்குல்ல, அதுதான் குயிக் லான்ச் டூல்பார். ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷனை அடிக்கடி யூஸ் பண்றோமோ அதை அந்த குயிக் லான்ச் டூல்பார்ல பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ குயிக் லான்ச் டூல்பார்ல இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 அப்ளிகேஷனை எப்படி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 நம்ம ஸ்டார்ட் மெனு வழியா ஓபன் பண்ணிக்கணும். ஸோ ஓபன் பண்ண உடனே அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஐகான் பாத்தீங்கன்னா அந்த குயிக் லான்ச் டூல்பார்ல இருக்கும். பட் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அது க்ளோஸ் ஆயிரும். பட் பெர்மனண்டா அது குயிக் லான்ச் டூல்பார்ல அந்த ஐகானை நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த டாக்குமெண்ட் ஓபன் ஆகிருக்கும் போது அதுல இருக்கிற அந்த ஐகான்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா
pin to taskbar அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து அந்த குயிக் லான்ச் டூல் பார்ல ஒரு ஷார்ட்கட்டா கிரியேட் ஆயிரும். நமக்கு அது வேண்டாம் அப்படின்னா அதே ஐகான்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா அன்பின் டு டாஸ்க் பார் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை அன்பின் கொடுத்தோம்னா குயிக் லான்ச் டூல் பார்ல இருந்து அந்த ஷார்ட்கட் ஐகான் வந்து ரிமூவ் ஆயிரும். Then third method வந்து opening a Word document. So once you have created some Word documents, this method is fastest of all, since you don't have to start Word as a separate step. So already நம்ம கொஞ்சம் Word documents create பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த opening a Word document method மூலமா ஃபாஸ்டா நம்ம நியூ Word document வந்து create பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட்டா நம்ம வேர்ட் ஸ்டார்ட் மெனுல போயிட்டு வேர்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. Just open an existing Word document and Word starts itself. So already இருக்கிற ஒரு பழைய Word document ஓபன் பண்ணாலே Microsoft Word 2007 விண்டோ வந்து ஓபன் ஆயிரும். அதுக்கு நம்ம எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட்ல போயிட்டு மை ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், மை டாக்குமெண்ட்ஸ்ல மை ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் போனோம்னா அதுல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குங்கிற அந்த லிஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல ஏதாவது வேர்ட் டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வேர்டு டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்டு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதர்வைஸ் நம்மளோட லேப்டாப் ஆர் பிசில எந்த லொகேஷன்ல எக்ஸிஸ்டிங் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குதோ அதுல போயிட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலை ஒரு டபுள் கிளிக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 அப்ளிகேஷனை ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஸ்டார்ட் மெனு, தென் செகண்ட் மெத்தட் வந்து குயிக் லான்ச் டூல் பார், தென் தேர்ட் மெத்தட் வந்து ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் த டெஸ்க்டாப் ஆர் ஃப்ரம் த ஸ்டார்ட் மெனு மைக்ரோசாஃப்ட் வேர்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா இப்போ நமக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து ஓப்பன் ஆகும். Microsoft Word will open up and present you with an option to select a document template or a blank document. So first time Microsoft Word application open பண்ணும்போது நமக்கு அங்க ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். என்னன்னா select a document template. ஆல்ரெடி ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் அங்க இருந்துச்சுன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் blank document ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா ஒரு புது blank document வந்து கிரியேட் ஆகும். If you don't want to use any of the templates on display, click on the blank document. So already இருக்கிற templates வந்து வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம்னா அந்த templates ஓபன் ஆகும். அதுல போய் நம்ம ஓவர்ரைட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஆர் நமக்கு ஓல்டு templates வேண்டாம் அப்படின்னா just blank document ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு புது blank document வந்து ஓபன் ஆகும். A new blank document will open up ready for you to start typing. ஸோ புதுசா ஒரு எம்டி டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்ளிகேஷனை நான் இப்போ ஸ்டார்ட் மெனு வழியா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு நியூ டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதுல பிளாங்க் அண்ட் ரீசன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு புது எம்டி டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ அதுல என்ன டெம்ப்ளேட்ஸ் நமக்கு சூட்டபிளா இருக்கும்னு தோணுதோ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதுல போய் நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு கீழே கிரியேட் கொடுத்தோம்னா நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். So when you first open MS Word, you are presented with an array of choices. ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா அதுல செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த பேனல்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபைல்ஸ் தட் யூ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஆன். ரீசெண்டா நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து அதுல காமிக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு ஓல்டு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். Then middle panel பாத்தீங்கன்னா it provides a set of document types that you may use. என்ன மாதிரி டாக்குமெண்ட் டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சம் ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கு. The first two choices are templates for blank documents. blank document கிரியேட் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ
ஸோ blank டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகும் வித்தவுட் யூசிங் எனி டெம்ப்ளேட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுல லெஃப்ட் சைட் பேனல்ல ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிற லிஸ்ட் அதுல டிஸ்பிளே ஆகும். தென் மிடில் பேனல்ல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ அதுல நமக்கு எந்த டைப் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். Then when you start Word, a new file opens. So Microsoft Word நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைலுக்கு பேர் தான் டாக்குமெண்ட். Above the document, you will see the menu bar and the toolbars displayed across the top of the window. ஒரு டாக்குமெண்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் விண்டோல டாப்ல பாத்தீங்கன்னா மெனு பார் இருக்கும், டூல் பார்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருக்கிற கமெண்ட் பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் கிரியேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். If you have already started Word, you create a new document by clicking new on the file menu. இப்போ நம்ம வேர்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்போ நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல டாப்ல ஃபைல் மெனு இருக்கும் ஆர் ஹோம் பட்டன் இருக்கும். அதுல போயிட்டு நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் டாஸ்க் பேன் வந்து ஓபன் ஆகும். அதுல போயிட்டு blank டாக்குமெண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ எம்டி டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். ஆர் அதுல டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சுன்னா டெம்ப்ளேட்ஸ் சூஸ் பண்ணி அதையும் நம்ம ஓபன் பண்ணிட்டு ஓவர் ரைட் பண்ணி நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோவோட ஒரு லெஃப்ட் சைட் பார்ட். இப்போ நான் வேர்டை ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ டாப்ல லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது தான் அந்த ஆஃபீஸ் பட்டன். அந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி செட் ஆஃப் கமாண்ட்ஸ் கிடைக்கும். நியூ, ஓபன், சேவ், இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே ஆஃபீஸ் பட்டன்ல இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நம்ம நியூ கமாண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு புது எம்டி டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இதுதான் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோவோட ஒரு லே அவுட். இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் இதுல போயிட்டு டெக்ஸ்ட் ஏரியா, அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் டெக்ஸ்ட் ஏரியா. அதுல நமக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் அதுல ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் வேணும்னா மேல மெனு பார்ல நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு, நமக்கு என்ன கமாண்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எம்எஸ் வேர்ட் ஸ்கிரீன். ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோ நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னா அந்த வேர்ட் விண்டோல வேரியஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் பத்தியும் நம்ம செப்பரேட் டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆஃபீஸ் பட்டன், தென் டைட்டில் பார், தென் மெனு பார், டூல் பார், ஒர்க் ஸ்பேஸ், ரூலர், இன்சர்ஷன் பாயிண்ட், ஸ்டேட்டஸ் பார், ஸ்க்ரோல் பார், ரிபன் அண்ட் ஜூம் கண்ட்ரோல். பாத்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோவோட லே அவுட். இதுல டாப் ஆஃப் த விண்டோல லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு சர்க்கிள் அதுதான் ஆஃபீஸ் பட்டன் ஆர் ஹோம் பட்டன். தென் அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ நம்ம குயிக்கா யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸை இதுல நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா டைட்டில் பார். ஒரு டாக்குமெண்டோட டைட்டில் வந்து இந்த டைட்டில் பார்ல டிஸ்பிளே ஆகும். தென் அந்த டைட்டில் பாருக்கு கீழே இருக்கிறது மொத்தமா சேர்ந்து ரிபன். அந்த ரிபனுக்குள்ளதான் எல்லா டேப்ஸுமே இருக்கும். தென் அதுக்கு கீழே அந்த ரிபனுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கேவ்ஸ் மாதிரி இருக்கு, அதுதான் ரூலர். ரூலர் வந்து ஹரிசாண்டல் ரூலர், தென் சைட்ல வெர்டிகல் ரூலரும் இருக்கு. தென் அந்த ரூலருக்கு கீழே இருக்கிற ஒரு பிக் ஒயிட் கலர் ஏரியா தான் டெக்ஸ்ட் ஏரியா ஆர் ஒர்க் ஸ்பேஸ். அதுல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் பார் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கும், அதுதான் இன்சர்ஷன் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கணும். தென் ஸ்க்ரோல் பார். ஸோ நம்ம மேலே கீழே மூவ் பண்றதுக்கு வெர்டிகலா ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் இருக்கு, ஸோ லெஃப்ட் ரைட்ல மூவ் பண்ணிக்கலாம். தென் பாட்டம் ஆஃப் த விண்டோல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஸ்டேட்டஸ் பார் இருக்கு, நம்ம டாக்குமெண்ட் பத்தின சம் டீடைல்ஸ் வந்து அதுல டிஸ்பிளே ஆகும். தென் அதுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வியூ ஷார்ட்கட்ஸ். நம்ம டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் வியூஸ்ல நம்ம வியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து அதுல இருக்கு. தென் அதுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஜூம் கண்ட்ரோல், ஜூம் இன், ஜூம் அவுட், இந்த ஆப்ஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறதுக்கும் அதுல ஷார்ட்கட் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோ ஸ்கிரீன். ஸோ ஸ்டார்ட் மெனுல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதுல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007.
இந்த அப்ளிகேஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம குயிக் லான்ச் டூல் பார்ல பின் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த ஐகான் வந்து அதில் காமிக்கும். அதில் போயிட்டு ரைட் கிளிக். ஸோ ரைட் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இதில் போயிட்டு பின் டு டாஸ்க் பார். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து அதுலேயே அப்படியே பின் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் வந்து குயிக் லான்ச் டூல் பார்ல அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஐகானை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், வேர்டு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆர் சம் எக்ஸிஸ்டிங் வேர்டு டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ஐகானை டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் இதுல போயிட்டு ஹோம் பட்டன்ல இருந்து நியூ ஆப்ஷன், இந்த கமாண்டை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட்க்குன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுல போயிட்டு blank டாக்குமெண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ blank டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். ஆர் இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ்ல போனோம்னா சம் டெம்ப்ளேட்ஸ் அங்க இருக்கும். அதுல நமக்கு எந்த டெம்ப்ளேட் சூட்டபிளா இருக்குன்னு பார்த்து அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு நம்ம ஓவர் ரைட் பண்ணி சேவஸ் கொடுத்து நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு டெம்ப்ளேட் வேண்டாம் அப்படின்னா நியூ கொடுக்கும்போது இதுல blank டாக்குமெண்ட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தோம்னா ஒரு நியூ blank டாக்குமெண்ட் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஓப்பன் பண்றது, எப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, தென் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோ ஸ்கிரீன்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும், இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல இதுல இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட் பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.